கர்த்தருடைய நடத்துதல். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய இரக்கத்தினால, தயவுனால ஒவ்வொரு நாளும் சாப்பாடு ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க. அவங்களுக்கு சோர்ஸே இருக்காது, அவங்களுக்கு வழியே இருக்காது, ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பார். அந்த நடத்தையில் நடப்பாங்க பாருங்க, அதுதான் விசுவாச பாதை. அப்படி சின்ன காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரையே சார்ந்து, அவரையே நம்பி, அவரையே கெதின்னு இருந்து, எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபந்தான், எதுக்கெடுத்தாலும் தேவ சமூகம் தான். என்ன தேவை இருந்தாலும் கை நீட்ட மாட்டான், என்ன தேவை இருந்தாலும் யார்ட்டையும் போக மாட்டான். ஏன்னா ஒரு காலத்தில் கை நீட்டி யார்ட்டையும் போய் யாருமே கொடுத்துருக்க மாட்டான், எல்லாரும் ஒதுக்கியிருப்பாங்க. அதனால் ஒரு வைராக்கியமாக ஒரு முடிவு எடுப்பாங்க, இனி ஆண்டவர் தந்தா சாப்பிட்றோம். யார்? நம்ம சாரி பார்த்து விதவி மாதிரி. ஆமாம், இனி நம்ம ஆண்டவரை நம்பி தான் வாழணும், ஆண்டவர் தந்தா சாப்பிட்றோம், இல்லைன்னா சாகலாம் அப்படிங்கிற வைராக்கியத்தை வந்துடுவாங்க. அவங்க பாருங்கள், ஆண்டவருடைய நடத்துதலை அறிந்து கொள்வார்கள். கையை தட்டி, இது ரொம்ப முக்கியம். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவருடைய நடத்துதல் தெரியலை, அதனால தான் உண்மையாக வாழ மாட்டேன்றாங்க. ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதம் தெரிஞ்சால் தான் ஆண்டவருக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும்.